ஹலோ கைஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர இறங்குறேன். ஆனால் அடிக்கிற வேலை பார்க்குறப்போ வெளியே இறங்குறதுக்கே தோண மாட்டேங்குது. ஆனால் வெளியே இறங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ட்ரெஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஷாப்பிங் போனோம்ல, அது எல்லாமே ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். அதனால நம்ம கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். நமக்கு ஒரு தேவைன்னு வரப்போ தான் வெயில் அதிகமாக இருந்தாலும் மழை அதிகமாக இருந்தாலும் நம்ம திட்டுவோம். இல்லாட்டா வீட்டுக்குள்ளே இருந்தால் எதுவுமே திட்ட மாட்டோம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம இதை தான் சொல்லுவோம், வெளியே போகணும், இந்த நேரம் பார்த்து மழை பெய்தும்போம். இதே தான் வெயிலே சொல்கிறோம். ஒரு வேளையை நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக போகணும். வெயில் வர ஹெவியாக இருக்கனால இன்னும் டைம் ஆக ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்பாவை அனுப்பி விட்டுட்டோம். எப்படியும் டைம் ஆகும்னு தெரியும். அதனால் அப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். ட்ரெஸ் எவ்வளோ பார்த்து எடுக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங்குமே நம்ம பார்த்து பண்ணுவோம். பர்ஃபெக்டாக பண்ணால் தான் நம்ம ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் இவங்களை எனக்கு தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நியர்லி 1 hour 1.5 ஆச்சு. ஸோ அப்பாவுக்கு அது மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டோம். நீங்கள் சின்ன வயசில் சுட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் உண்டு. சூரியன்லேருந்து ஒரு ஸ்ட்ரா வந்து நம்ம ஹெட்டில் இருந்து எனர்ஜி அவ்வளோத்தையும் உறிஞ்சி எடுக்கும், ஜூஸ் குடிக்கிற மாதிரி. அப்படி தான் ரியலாகவே இருந்துச்சு. வெயிலில் போயிட்டு வரமோ வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனில் உட்காரும் போது அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ரொம்பவே வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கனால வாட்டர் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுங்க. பாடி ஹைட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஆனாலும் ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும் போல இருந்துச்சு. சரி பார்க்குறப்போ வீட்டில் ஆரஞ்சு நிறையாவே இருந்துச்சு. சரி ஆரஞ்சு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் வந்துட்டு எது ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலுமே ஃப்ரூட்ஸ் வாங்கி வீட்டில் நீங்களே ஜூஸ் போட்டு குடிங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் அந்த மாதிரி இருக்கனால ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நம்ம நேச்சராக ஃப்ரூட்ஸ்னாலும் சரி எதுனாலுமே நேச்சரை நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. வீட்டிலேயே ஜூஸ் போட்டு சாப்பிட்றப்போ தான் அவ்வளோ இது குடிக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன்றுமே பண்ணலையா? சாலி தலை இல்லாமல் தந்துருக்கு. சரியான பைத்தியமாக இருக்கும். என்னிட்டு இது ஆரஞ்சு ஜூஸ் இப்போ ட்ரெண்டில் ஜெமினி போயிட்டு இருக்குல்ல, அதுதான் என் அண்ணன் ட்ரை பண்ணியிருப்பான் போல். அவனுக்கு இப்படி அதனால அதை தான் சொல்லிட்டு தான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.